கேரளாவின் பெயரை மாற்றும் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் பெயர் கேரளா என்பதில் இருந்து கேரளம் என்று மாற்றப்படும். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு தேர்தல் முடிந்த உடனேயே கேரளாவிலும் தேர்தல் நடைபெறும். இதற்கிடையே கேரள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு மத்திய அரசு இப்போது ஒப்புதல் கொடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள பிரதமரின் புதிய அலுவலக கட்டிடமான சேவா தீர்த்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மாநிலத்தின் பெயரை கேரளா என்பதில் இருந்து கேரளம் என அதிகாரப்பூர்வமாக மாற்றக் கோரி ஜூன் 2024-25 தேதி இரண்டாவது முறையாக மாநில சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. மத்திய அரசு முந்தைய தீர்மானத்தை ஆய்வு செய்து சில மாற்றங்களைச் செய்யுமாறு திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள மாநிலத்தின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றக் கோரி அம்மாநில சட்டசபை முதலில் ஆகஸ்ட் 2023 இல் ஒருமனதாக நிறைவேற்றியது. அதை பரிசீலனை செய்து மத்திய அரசு சில மாற்றங்களைச் செய்ய பரிந்துரைத்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மலையாளத்தில் மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் இது மாநிலத்தின் வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்றும் பினராயி விஜயன் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் முதல் அட்டவணையில் கேரளா என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சுதந்திரப் போராட்ட காலம் முதலே மலையாள மொழி பேசும் மக்களை ஒருங்கிணைத்து கேரளம் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருவதையும் அவர் விளக்கினார். எனவே அரசியலமைப்பின் 3வது பிரிவின் கீழும் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மாநிலத்தின் பெயரை கேரளம் என திருத்தம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள சட்டப்பேரவை மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. அந்த மசோதாவுக்குதான் மத்திய அரசுக்கு இப்போது ஒப்புதல் கொடுத்துள்ளது.